Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு vlog பார்க்க போறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் விஷயம் நாங்கள் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத் தான். அங்கியோட பாத் கேரில் வந்துட்டு புதுசாக அந்த டப்பை ஆட் பண்ணியிருக்கோம். குளிச்சு முடிச்சுட்டு அப்புறமா ஒரு 2 to 3 minutes மேக்ஸிமம் ஒரு 5 minutes வரைக்கும் இந்த டப்பில் உட்கார வச்சுருப்போம் விளையாடுறதுக்கு. ஏன்னா சம்மர்னால அவ்வளோ அதை என்ஜாய் பண்ணுவானால இந்த மாதிரி பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இதில் நிறைய டாய்ஸ் போடுவோம். அது எதுவுமே வந்துட்டு அவள் மிதக்கவே விட மாட்டாள். எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு ஃபன் பண்ணிகிட்ருப்பா. இந்த சம்மரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் மெயினாக அங்கிதாக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரீசண்டாக ஒரு லாஸ்ட் 2 weeks வந்துட்டு பயங்கரமான ஹீட் இருக்குது சென்னையில். ஸோ நான் நார்மலாக வந்துட்டு அவளுக்கு பிரெஸ்ட் மில்கோடு சேர்த்து வந்து அது வந்து ஒரு டெய்லி ஒரு 4 to 5 times வந்து ஃபீட் பண்ணாலுமே வாட்டரும் வந்து செப்பரேட்டாக ஃபீட் பண்ணுறேன் அவளுக்கு. அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 3 hours 2 hours ஒன்ஸ் வந்து ஒரு 5 to 6 spoons ஆஃப் வாட்டர். ஸோ எல்லா வாட்டியும் தண்ணி கொடுக்கறது வந்துட்டு அவள் சில டைம் தண்ணி குடிக்க மாட்டாள். அந்த மாதிரி டைமில் வந்து ஓகே கொஞ்சம் சேஞ்சாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு வாட்டர் மெலான் வந்து அப்படியே கட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஜூஸாக கொடுக்கலாம். வாட்டர் மெலான் அப்படியே பீஸாகவும் கொடுக்கலாம். ஸோ உங்களோட பேபிக்கு வந்து 9 months அண்ட் அபவ் இருக்குது, நீங்கள் வந்துட்டு ஃபுட் சாலிட்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஃபிங்கர் ஃபுட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வாட்டர் மெலான் அப்படியே கூட கொடுக்கலாம். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதை அப்படியே ஸ்பூன் ஃபீட் பண்ணலாம், ஒரு 10 spoons அந்த மாதிரி. ஸோ இந்த வாட்டர் மெலான் இளநீ இதெல்லாம் வந்துட்டு என்னோட டாக்டர் வந்து 8 months அபவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வந்துட்டு நிறைய பேர் வீடியோஸில் பார்த்துருக்கேன் 6 monthsலாம் கூட கொடுப்பாங்க, ஒன்றும் ஆகாது. பட் நான் வந்துட்டு 8th month தான் கேட்டேன். என்னோட டாக்டர் வந்து 8 months ஆயிடுச்சுல கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ கரெக்டாக எந்த மந்த்லேருந்துன்னு தெரியல, பட் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். வாட்டர் மெலான், இளநீ, கர்டு, யோகர்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்து உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பால், ஸோ கஞ்சி ஏதாவது கொடுக்குறோம் இல்லையா, அதில் வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுவுமே நல்லா பாடியை வந்துட்டு குளிர்ச்சியாக வச்சுப்போம். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்துட்டு அங்கீக் பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பனானா கொடுத்தோம், ஏலக்கி பனானா. அதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் ப்ளே டைம் ஆகிடுச்சு, அவங்க அப்பாவோட விளையாடிட்டு இருக்கா. ஃபோனு தரமாட்டா, ஃபோன் குடி, குடு குடு குடு, அம்மா ஃபோன். ஓ இங்க பாரு. அது வேணுமா உனக்கு? பல்ல அப்டேட் கொடு, பல்ல அப்டேட் கொடு. மேல வந்துச்சு 2 பல்லு. மேல 2 பல்லு வந்து 2 இல்ல 3. மேல 3 கீழ 2. அதாவது இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு வர. காட்டி அம்மா காட்டு காட்டுடா, பல்ல அப்டேட் காட்டுடா. பல்ல காட்டு பல்ல காட்டு பல்ல காட்டு. இது பல்ல காட்ட மாட்டா, அது ஒரு சீக்ரெட்டா வச்சிருக்கோம். நாங்க பல்ல காட்டவே மாட்டோம்ல, கடிக்கு மட்டும் செய்வோம். ஸோ இன்றைக்கி மதர்ஸ் டேனால் ஒரு கேக்கும் வாங்கி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலி கீர்த்தி வந்து எனக்கு சர்ப்ரைஸாக ஒரு கேக் ஆர்டர் பண்ணலாம்னு நினச்சிருக்கோம். ஆனால் அது வந்துட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஏன்னா நானும் அவனும் ஒரே ஸ்விக்கி அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் நான் பார்த்துட்டேன் ஆர்டர்னு வந்தோடனே. ஸோ அவனோட சர்ப்ரைஸ் பிளான் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இன்னும் சிரிப்பும் அழுகையும் கலந்து வந்துட்டுருக்கு அவளுக்கு. மஃபின்டா மஃபின்டா மஃபின்டா, ஏய் இந்தடா, ஏய் இந்த சிக்கன்டா சிக்கன். எல்டர் மதர் சேவாங்க வாடி அரே எங்கல எல்டர் மதர் அண்ணா நினைக்கிறோம் மஃபின் போ. ரெடி இல்ல
நான் கேக் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கே தெரியாமல் இந்த வீடியோ எடுத்திருக்கான் வேணும்ன்ட்டே. ஆல்சோ என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரீம் எடுத்து அங்கி வாயிலும் தடவிட்டான். கேக் கட் பண்ணதுக்கப்புறம் என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி மால் போகலாம் அப்படின்னு போனோம். ஸோ போகிற மாலில் ஆரம்பிக்கு போயிருந்தோம். ஹலோ ஹலோ, என்ன பண்ணுற? என்னடி பண்ணுற? கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கியா அவங்க அப்பாவோட? பாய் போகிறம்மா, பாய் பாய். மெயில் போடுங்க ஓடிபி இல்லாத மாதிரி. ஓய் வாவ், ஸ்டைலாக தான் போஸ் கொடுப்பியா நீ? அதான் ஸ்டைலா? சோ விக்கல் வந்துடுச்சுடி தங்கம்க்கு. நல்லா இருக்கு அங்கியோட கேப்பு. அங்கி கேப் அம்மாக்கு தா, அம்மாக்கு தாடி. வெஸ்ட் சைடில் க்யூட்டான ஃப்ராக்ஸ் இருந்து ஸோ அதில் ஒரு 2-3 ஃப்ராக் வாங்கிட்டு அங்கி வந்து ட்ரெயினில் போனான். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம். அங்கி பாய் பாய். பாய் பாய் போற நீ ட்ரெயின்ல. போடுமா? ஓய் போடுமா உனக்கு? பல்லழகி. என்னடா பேக்டாவே இருக்கு, செட் பண்ண வேண்டாமா? அப்போ வீல் மட்டும் செட் பண்ண போதும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா பரவாயில்லையே, நானும் ஃபுல்லா செட் பண்ணும் போல கடுப்பான வேலை நினைச்சேன். பார்த்தா என்னடா வாங்கினது வேற மாதிரி இது வேற மாதிரி இருக்கு. அதே தானா? அதேதான். நல்லா இருக்குல்ல பாரு. பார்க்க நல்லா இருக்கு. கரெக்டா ஃபிக்ஸ் ஆகுதான்னு பாரு மொத்தமா எல்லாம். அங்கி என்னடி சவுண்ட் அது? கூடு அம்மா கிட்ட கூடு. ஏய் குட்டி பொண்ணே, அவ்வளோதானா? ஃபிக்ஸ்டா? இல்ல வீல் செட் பண்ணோம். வீலு நல்லா ஸ்ட்ராங்கா ஹெவியா இருக்குடி. ஹெவியா இருக்கா? ஹெவியா இருந்தா எப்படி நம்மளால தூக்க முடியும்? ரொம்ப ஹெவியா இருந்தா. கரெக்டா இருக்கா? கரெக்டா தான் இருக்கு. கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்தம்மா ஒரு வீல் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. தா பொண்ணுக்குட்டி அந்த வீல குர்ரி. அம்மாக்கு வீல் என்னவா? அங்கி அங்கி இங்க பாரு. அங்கி தாமா, அம்மாக்கு வீல் தாமா, அப்பா கொடுக்கலாம். உன் ஸ்ட்ராலர் தான். ஓய் ஏய் ஆண்டா. பரவாயில்லையே. அந்த வீல தான் தரமாட்டாளே. தாத்தா அம்மா ஐயோ இடிச்சுக்காது, அப்பா கொடுத்துடலாம். அம்முக்குட்டி சீப்பு வச்சிருக்க. அச்சுச்சோ கோவெல்லாம் வரக்கூடாதுடி அம்மலிக்குட்டி. ஸ்ட்ராலர் ரெடி. உன்னை தூக்கி அங்கே உட்காரக்கிட்டா? எப்படி பார்க்குறா பாரு. ஏய் ஏய் என்னது அது? அங்கு சூக்கு அங்கு உட்காரு உட்காரு உட்காரு. ஏய் அங்கி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ராலர்ல படுக்கிறா. என்ன பண்றா படுத்துட்டு? ஜாலியா படுத்திருக்க. ஹலோ என்னது இது? அதை பிச்சு எடுக்கலாமா இப்போ? ஓ பயப்படுறா சவுண்ட் கேட்டோன்னு. என்னடி இப்படி தட்டிட்டே இருக்காத, இது கொஞ்சம். பாய் பாய். அதுல ஒரே காலை போட்டு அடிச்சுட்டே இருக்கா.
போங்க ரவுண்டு போங்க. ஓடுங்க 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 ஓடுங்க. வா 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 வா. வா 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 வா. Let's go. கடி கடி கடி. ஸ்டாலர் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ அதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.